வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேங்கோ பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம், பிரெட் துண்டுகள் 5 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் மில்க் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். 5 பிரெட் துண்டுகளை எடுத்துகிட்டு அதில் சைட் பார்ட்ஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயராக நீங்கள் கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா அரைச்சி தூள் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தூள் மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு மேங்கோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டு. இப்போ சம்மர் வேறு முடிய போகுது, மேங்கோ சீசனும் முடிய போகுது. ஸோ இந்த ரெசிப்பியில் இந்த மேங்கோவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மேங்கோவை நீங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அதை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி புட்டிங் செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு வாணலியில் நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் அதே கப்பில் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி ஒரு பாகு மாதிரி காய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம புட்டிங் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அதை ஊற்றிட்டு அதை நீங்கள் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு வாணலியில் 1/2 லிட்டர் பால் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பாலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்சுருந்த அந்த மேங்கோவோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அதில் அந்த கஸ்டர்ட் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் கட்டி இருக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்லா இந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது நல்லா அந்த கட்டி நல்லா கரைஞ்சிரும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உங்களுக்கு கொதிச்சு வரும். அந்த பதத்தில் நீங்கள் இந்த ப்ரெட்டை நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறேன். கட்டி வந்துடும். ஸோ அதனால் கட்டி இல்லாமல் நீங்கள் நல்லா கிளறிட்டே இருங்க. அடுத்தது நான் இப்போ செகண்ட் பார்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ கட்டி இல்லாமல் இதை நல்லா கிளறுங்க. கொஞ்சம் கட்டி வருது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்துக்கிட்டே வாங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்ல எல்லோயிஷாக வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கான பதம். இதோட நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போது இந்த நம்ம அந்த பாகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதை நான் ஃபுல்லாக ஆட் பண்ணல, ஏன்னா இதை கொஞ்சம் மட்டும் இந்த மிக்ஸை எடுத்து நீங்கள் சின்ன கப்பில் வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு சாப்பிடுங்க. அதுவுமே உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேங்கோவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில். நெக்ஸ்ட்டு இந்த புட்டிங்கை ஒரு வாணலியில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதை நீங்கள் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த 30 ஒரு 40 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா சூப்பராக எல்லோயிஷாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே அதுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெம்ப்டிங்காக இருக்குது. இது எப்படி இருக்குது, இதோட டேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேங்கோவோட கலர் மாதிரியே இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக.
டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மேங்கோவோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.